हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு டேஸ்டியான சாஃப்ட்டான ரவை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவை பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரவை 2 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் தேவையான அளவு, மைதா 1/2 கப், சர்க்கரை 1/2 கப். பணியாரம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவையை ஊற வச்சுக்கணும். தண்ணியை ஊற்றி 2 hours ஊறணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அவ்வளோதான், தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, ரவை மூழ்கிற அளவுக்கு வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த ரவை 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவையை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை கூட எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட மைதாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சாச்சு. இதில் இப்போ சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் பணியார மாவை எடுத்து ஊற்றலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இது மாதிரி ஒவ்வொரு குழியிலும் ஊற்றணும். இப்போ இதை அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். இப்போ பணியாரம் வெந்துடுச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. பணியாரம் நல்லா வெந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.